பல்வேறு இடங்களிலிருந்து இன்றைக்கு நம்முடைய பைபிள் ஸ்டடியிலே எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி கூடி வந்து உடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இங்கே சொல்லப்பட்ட சத்தியங்கள் கர்த்தாவே அவைகள் ஆழமானவைகளாக இருந்தாலும் அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அதை எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை குறித்த ஒரு பெரிய ஆச்சரிய வியப்பின் உணர்வை எங்களுக்கு அது உண்டாக்கட்டும் கர்த்தாவே. தேவாவியானவர் தாமே சத்தியத்துக்குள்ளே நடத்துவீராக இன்றைக்கு எங்களுக்கு போதித்து நடத்தும். கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. நேருடைய வாழ்க்கையில் இது பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணட்டும். உண்மை அதிகமாய் நேசிக்கும், உமக்காக வாழ அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பங்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நாம் அறிந்திருக்கிறபடி ரோமர்களது நிறுவத்தை ஒவ்வொரு வசனமாய் படித்து வருகிறோம். இப்பொழுது 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு இந்த கடைசி செக்ஷனை பார்க்க போகிறோம். 21லேருந்து 31 வரை உள்ள கடைசி செக்ஷன். 3ஆம் அதிகாரத்தை 3 பிரிவாக பிரிக்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். முதல் பிரிவு 1லேருந்து 8 வசனம், 2வது பிரிவு 9லேருந்து 20வது வசனம், 3வது பிரிவு 21லேருந்து 31வது வசனம், இல்லையா? இதில் இந்த 3வது பிரிவு இன்றைக்கு ஆரம்பிக்கிறது 20வது வசனத்திலிருந்தே நான் ஆரம்பிக்க போகிறேன். அதனால் ஒரு தடவை 20லேருந்து கடைசி வரைக்கும் 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கேளுங்க. ஏனென்றால் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இங்கே ஒரு சரியான ஒரு ஆழமான உபதேசத்துக்குள்ளே போக போகிறோம். எப்படி பாவியை நீதிமானாக்குகிறார் தேவன். பாவியை நீதிமானாக்குறது எதுக்கு? மனுஷன் பாவியாயிட்டான், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவு உண்டாயிடுச்சு. இந்த பிளவை யாருமே சரி பண்ண முடியாது. மனுஷனை திரும்பி கடவுள்கிட்ட கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? இது கடவுளே அதுக்காக ஒரு வழியை உண்டாக்குகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், சிலுவை மரணத்தின் மூலமாய் ஒரு வழியை உண்டாக்குகிறார். அதன் மூலமாக இந்த பாவியாக இருக்கிற இந்த மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் எடுத்து சிலுவையில் இயேசுவின் பேரில் வைத்து அவரை தண்டித்து அவர் அந்த பாவத்திற்காக சாபமாகி அங்கே சாகிறார், மரணத்தை அனுபவிக்கிறார். அதன் மூலமாக இந்த பாவியினுடைய பாவமெல்லாம் இயேசுவின் மீது வைக்கப்படுகிறது. இயேசுவினுடைய பர்ஃபெக்ட் ரைச்சஸ்னஸ், பரிபூர்ண நீதி அப்படியே பாவியாகிய மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் இப்பொழுது நீதிமானாக அவன் எண்ணப்படுகிறான் தேவனாலே. இப்படி தான் மனுஷனை நீதிமானாக்கி தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதைத்தான் போதிக்க போகுது. இதுதான் இந்த ரோமர்களது நிருபத்தினுடைய மைய போதனையே இதுதான். இது ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆரம்பிச்சிருது, இல்லையா? 1:16 என்ன சொல்கிறார்? சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட மாட்டாராம். பாருங்கள், ஏன்னா அது தேவ பலனாக இருக்குது ரட்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தில் ஒரு காரியம் வெளியாகுதுன்றார். என்ன வெளியாகுது? தேவ நீதி. மனுஷனுக்கு தேவன் தம்முடைய நீதியே தந்து தன்னை போல ஒரு பரிசுத்தவானாகி எண்ணி அவனை ஏற்றுக்கொள்கிறார். பாவியாகிய மனிதனுக்கு தன்னுடைய நீதியே தந்து அவனை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் அந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மை. இப்படி தான் மனுஷனை ரட்சிக்கிறார். இதனால தான் நான் அதை பற்றி பெருமைப்படுறேன். இதை பற்றி நான் வெட்கப்படுறதில்லை. நீங்களும் வெட்கப்படக்கூடாது அப்படின்னு அங்கே எழுதுகிறார். ஆகவே இந்த பகுதி போதனை ரொம்ப முக்கியமான போதனை. ஏன்னா இவ்வளோ நேரம் அதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக பேசுகிறார் பவுல். அதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக பேசுகிறாரு. எப்படி எல்லா மனுஷர்களும் பாவிகளாக இருக்கிறாங்க, பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க, ஆகவே தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 19ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இது வரைக்கும் போன வாரம் பார்த்தோம், இல்லையா? அப்புறம் சொல்கிறாரு, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. எவனும் 10 கற்பனை நான் செய்துட்டேன், அல்லது இப்படி நான் ரொம்ப மாரலாக ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிட்டேன்
ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டேன், ஆகவே கடவுளை என்னை ஏற்றுக்கொண்டு ஆக வேணும் என்று அப்படி ஒரு மனுஷனும் தேவனிடத்தில் வர முடியாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. அதை பார்த்தோம். நம்ம ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட வரணும்னா ஒரே ஒரு வழியில் தான் வர முடியுன்றார். அவருக்குடைய நீதி மாதிரி இருக்கணும் அவனுக்கு. அவர் எப்படி பரிசுத்தரோ அப்படி இவன் பரிசுத்தராக இருக்கணும். இவன் பரிசுத்தம் போதாது, அவருடைய பரிசுத்தம், கடவுளுக்கே உரிய பரிசுத்தத்தை இவனுடையவனாக இருக்க வேண்டும். இது எப்படி உண்டாக முடியும்? அதனால தான் அவரே அதை கொடுத்துட்றாரு. இதுதான் கிருபை. கடவுளே மனுஷனுக்கு அதை தருகிறார் என்று வேதம் சொல்கிறார். அதை சொல்லிட்டு 20ஆம் வசனம் அங்கேருந்து, அதனால தான் அந்த 20ஆம் வசனத்துலேருந்து இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். அங்கேருந்து லான்ச் பண்ணுது, ஒரு லான்ச்சிங் பேட் மாதிரி நினைக்கலாம். 20ஆம் வசனத்தை அங்கேருந்து தாவுகிறது. எதுக்குள்ள? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, அப்படி தானே சொல்லியிருக்கு 1:17 என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தார், ஏன் பாவ சாபத்தை அவரே ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறதுனால் உண்டாகிற தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷம் அதை பற்றிய ஒரு செய்தி. எப்படி கடவுள் தம்முடைய நீதியை மனுஷனுக்கு தருகிறார் என்பதை குறித்த ஒரு செய்தி. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே நீதிமானாக ஆக முடியாது, நீதிமானாக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் 21ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. பார்த்தீங்களா? அந்த தேவ நீதியை பற்றி தான் இது. அதை பற்றி தான் பழைய ஏற்பாடெல்லாம் பேசுதான். தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே? கிரியின் பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. அப்போ எப்படி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு ஆபக்கூக்கில் சொல்லியிருக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது. அதை வச்சு இங்கே கோட் பண்ணி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தினால் தேவ கோபாக்கினையிலிருந்து தப்பித்து பிழைப்பான், ரட்சிக்கப்படுவான், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவான்ற அர்த்தம். அது எப்படி நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த முழு பகுதியும் போதிக்கிறது. அதனால் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ரோமர்கள் நிறுவனத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இங்கே ஆரம்பித்து 21ஆம் வசனத்தில் ஆரம்பித்து அது போகுது. 4ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் அது போகிறது. அதைத்தான் இப்போ வரப்போகிற வாரங்களில் நாம் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கு இது கூட நுழைவோம் லேசா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் மட்டும்தான் பிழைப்பான், தன்னுடைய கிரியினால் அல்ல, தான் செய்கிறதுனால் அல்ல, தான் செய்கிற புண்ணியங்கள்னால் அல்ல, விசுவாசத்தினாலே மட்டும்தான் அவன் பிழைப்பான். அப்படி தான் பிழைக்க முடியும், அப்படி தான் அந்த கோபாக்கினிலும் தப்ப முடியும், ரட்சிக்கப்பட முடியும் என்கிற போதனையை இந்த வேத பகுதி போதிக்கிறது. இதை முதல்ல டிஃபைன் பண்ணும். எப்படி டிஃபைன் பண்ணுறது இதை? அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா, நான் சொன்னபடி தேவன் மனுஷனை ரட்சிப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்கி அவனை பாவத்திலிருந்து மீட்டு அவனுடைய பாவத்தை போக்கி அந்த பாவத்துக்கான தண்டனையும் கொடுத்து அந்த தண்டனையை அவரை சுமக்க செய்தார், தன்னுடைய குமாரனை சுமக்க செய்து சிலுவையில் கொன்று. ஏன்னா இவங்களுக்கு பாவ தண்டனை கொடுத்தா அவன் செத்து போயிடுவான், அதுக்கப்புறம் ரட்சிப்பு கிடையாது. அவரை சிலுவையில் கொண்டு அவரை அப்புறம் மரித்தோர்லேருந்து எழுப்பிடுறார் வேறு. ஏன்னா அவர் பாவமற்றவர் இல்லையா? அவரை மரித்தோர்லேருந்து பாவத்தை சுமந்த தீர்த்த உடனே எழுப்பிடுறாரு 3ஆவது நாளில்.
பாவியாக இருந்த மனுஷன் இப்போ பாவத்திலிருந்து விடுபடுகிறான். அவனுக்கு தேவ நீதியை தர்றார், அவருடைய நீதியை எடுத்து இவனுக்கு தர்றார். அவரை பார்க்கறது போல இயேசுவாகிய தன்னுடைய குமாரனை எப்படி காண்கிறாரோ அப்படி இப்பொழுது அவரை விசுவாசிக்கிற மனுஷனை, இந்த கல்வாரி சிலுவையில் நடந்த காரியங்களை விசுவாசிக்கிற மனுஷனை பார்க்கிறார். இதுதான் டெஃபினிஷன். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றது இதுதான். இயேசு கல்வாரி சிலுவையில் செய்த காரியத்தின் மூலமாக மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அதை விசுவாசிக்கிற யாவருக்கும் இது உண்டாகிறது. அது மட்டும் இல்லை, வெறும் பாவத்தை மட்டும் மன்னிச்சு விடல, அவனை நீதியினாலேயே உடுத்துகிறார். நீதியினால் அவன் உடுத்துவிக்கப்படுகிறான். clothed with the righteousness of Jesus Christ, declared righteous and just. அவன் உடுத்துவிக்கப்பட்டது மட்டுமல்ல, நீதிமான் என்று அறிவிக்கவும் படுகிறான், ஏற்றுக்கொள்ளவும் படுகிறான். ஆகவே இதுதான் அதனுடைய டெஃபினிஷன். சரி, இப்போ டெஃபினேஷனை சொல்லிட்டோம். இப்போ இந்த விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு. பாவி நீதிமான் ஆகிறது விசுவாசத்தினால மட்டும்தான். எந்த விசுவாசத்தினால? இயேசு சிலுவையில் என்ன செய்தாரோ அதை விசுவாசத்து மட்டும்தான் அப்படி ஆக முடியுங்கிற அந்த போதனை முழுக்க முழுக்க வேத வசனத்திலிருந்து வருகிற போதனை என்பதை நான் காண்பிக்கிறது அவசியம். ஏன்னா இதுக்குள்ள ஆழமாக போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இதை இன்றைக்கி சொல்கிறேன் நான். ஏன்னா ஜனங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது ஏதோ ஒரு மனுஷன் உண்டாக்குன ஒரு தத்துவம், இது மனுஷனிடத்திலிருந்து வந்த தத்துவம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இது வேத வசனத்திலே கண்டெடுத்த ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். இதைத்தான் மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, ஜான் பனியன் போன்றவர்களெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டு தான் இதன் மூலமாக தான் தொடப்பட்டு மாற்றப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது. சரி, அப்போ இது வேத வசனத்திலேருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு சத்தியம். இதை ஏன் நம்ம விசுவாசிக்கிறோன்னா வேத வசனத்தில் அது இருக்குது. அப்போ வேத வசனத்தில் இருக்குதுன்னா வேத வசனத்தில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்குது என்பதை நாம் பார்க்க வேணும் இல்லையா? ஏன்னா சிலர் சொல்கிறாங்க இது மனுஷன்ட்டு வந்த சத்தியம், மனுஷனுடைய தத்துவம்ங்கிறாங்க. இன்னும் சிலர் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, இது பவுல் அப்போஸ்தலன் இருக்கா பாருங்க, அவருடைய பிரச்சனை இது. இவர் தான் கிறிஸ்தவத்தையே கெடுத்து விட்டாராக்கும். இயேசு அற்புதமாக அருமையாக போதிச்சார். அவருடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அவர் சொல்லியிருக்கிற போதனைகளை பாருங்கள், என்ன சிம்பிளாக இருக்குது. ஒரு அன்பின் சுவிசேஷத்தை அவர் சொல்கிறார். ஆனால் இந்த பரிசேயனாகிய பவுல் யூத மார்க்கத்திலே ஊறி போய் கிடந்த, இந்த ரபினிக்கல் டீச்சிங்கில், ரவிமார்களுடைய போதனைகளில் ஊறி கிடந்த, ரொம்ப படித்து தேர்ந்த, ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ ஞானி, ஒரு இறையியல் ஞானி இவர் என்ன பண்ணிட்டார், இந்த சிம்பிள் காஸ்பிள் ஆஃப் லவ் எடுத்து, அன்பின் சுவிசேஷத்தை எடுத்து காம்ப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி சிலுவையை ரொம்ப பெரிய மேன்மைப்படுத்தி, இந்த சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது ஆக்கும், இந்த சிலுவையில் நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டார், நம்முடைய மரண தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டார், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்னு எழுதியிருக்கிற அந்த சாவை அவர் சிலுவையில் சுமந்துக்கிட்டார், அவருடைய நீதியை நமக்கு தர்றாரு இப்படின்லாம் சொல்லி குழப்பி இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற அந்த ஒரு வசனத்தை எடுத்து என்னெல்லாம் பண்ணி வச்சிட்டார் இந்த பவுலப்போஸ்தலன். இந்த பவுலப்போஸ்தலனால தான் இன்றைக்கி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இது எப்போ ஆரம்பித்ததுன்னா 20ஆவது நூற்றாண்டில், அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இறையியல் வட்டாரங்களில் ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது. அது என்னன்னா, இயேசுனுடைய போதனையும் பவுலுடைய போதனையும் தியாலஜியும் அவருடைய இறையியலையும் கம்பேர் பண்ணி ஸ்டடீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டடீஸின் மூலமாக தான் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஐயோ இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஏசு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று போதிக்கலைங்க, ஏசுவில் பாருங்கள் அந்த காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ட்டு அப்புறம் அதை போட்டு உருட்டி பெரட்டி விளக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இவர் தான் அப்படி பண்ணிட்டார். ஏன்னா இவருடைய மைண்ட் அப்படி வேலை செய்யுது. இவர் இந்த யூத மார்க்கத்தில் ஊறி இருந்தவர் அவர். ஆகவே இவர் கொண்டாந்து அதை ரொம்ப லீகலிஸ்டிக் ரிலிஜனாக மாற்றிட்டார் அதை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. உண்மையா? கிடையாது. அதாவது வேத வசனத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இதுதான் ரட்சிப்பின் வழி என்பது அறிவிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதை சொல்கிறதுக்கு தான் நேரங்கள் அவ்வளோத்தையும் இந்த ஒரு இதில் சொல்ல முடியாது. பட் வர காலங்களில் நாம் சொல்ல போகிறோம். அதை எப்படி அழகாக சொல்லுது பாருங்கள். 3:21 அதை ரொம்ப அருமையாக சொல்லுது. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதாவது நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் தேவன் முன்பாக எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு இப்படி இருக்க, இதுதான் உண்மை. இது உண்மையானால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது.
ஏன் அது சொல்கிறாருன்னா, யூதர்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் நீதிமானாக்கப்பட முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்கிறார், இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லாமல், த ரைச்சஸ்னஸ் தட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் த லா, நியாயப்பிரமாணத்திலேருந்து வர்ற நீதி இல்லை, நியாயப்பிரமாணத்தை செய்து பர்ஃபெக்டாக செய்து காட்டினதுனால வர்ற நீதி அல்ல. ஏன்னா எவருமே பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. அப்படிப்பட்ட விதத்தில் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இதை பற்றிலாம் பேசுவோம். கொஞ்சம் டிசைன் பண்ணதே எல்லாரையும் ஃபெயில் ஆக்குறதுக்கு. ஏன்னா எல்லாரும் பாவிங்கிறத உணரணும். அப்போ அவருடைய கிருபையை நாடணும். என்னுடைய தகுதி அல்ல, அவருடைய கிருபை என்று வரணும். இப்படி தான் ரட்சிப்பு உண்டாக முடியும். அப்போ இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் கிடைக்கிற ஒரு தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ரிவீல்டு. எங்கே வெளியாக்கப்பட்டிருக்கிறது? அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்கிற அந்த பதம், அந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறது? நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டை குறிக்கிற வார்த்தை. அது என்ன சொல்ல வர்றாரு? இதெல்லாம் ஏற்கனவே முன்கூட்டியே நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் அறிவிக்கப்பட்டது. அது ஆதியாகமத்தில் நீங்கள் போனீங்கன்னா, மனுஷன் பாவம் செஞ்ச உடனே வர்றாரு ஆண்டவர். வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சி வெளியே கொண்டாந்து அவனோட பேசுகிறாரு. அவன் பாவம் செஞ்சுட்டான். அங்கேயே காட்டுறாரு என்னன்னு. அங்கேயே அவனுக்கு எப்படி பிராயச்சித்தம் உண்டாக போகுதுன்னு காட்டுறாரு. ஒன்று வரப்போகிற மேசியாவை குறித்த அறிவிப்பையும் அங்கேயே கொடுக்குறாரு. 3:15 கொடுத்துட்றாரு. ஆதியாகமம் 3:15 அதிகாரத்தில் ஒரு ரட்சகர் வரப்போகிறார்ன்ற சொல்கிறார். அவர் தலையை நசுக்குவான், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவான்லாம் சொல்கிறாரு. பிசாசினத்தில் சொல்கிறாரு. அது மூலமாக ஒரு ரெவலேஷனே கொடுக்குறாரு வரப்போகிற மேசியாவை குறித்து. ஆனால் அங்கேயே நம்ம பார்க்கலாம், ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக நிற்கிறாங்க. அத்தியினால் தைத்து தங்களுடைய சரீரத்தை மூடுறதுக்கு, அவமானத்தை மூடுறதுக்கு தச்சு போட்டுட்ருக்கிறாங்க. அது எவ்வளோ நேரம் தாங்கும்? இவர் போய் ஒரு மிருகத்தை கொன்று ஒரு தோலை எடுத்து தோலினால் ஆன ஆடையை அவள் உடுத்துகிறார். உடுத்தும்போது என்னென்னா, அந்த மிருகத்தை கொன்று தோல் எடுத்ததுனால இவர்கள் இரத்தத்தினால் உடுத்தப்படுகிறார்கள். ஓடுறாங்க. அந்த தோல் அங்கேருந்து உரிச்சு எடுத்த தோல் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள்ன்றதை அங்கேயே காட்டுறார். ஒரு ஆள் சாகணும், ஒரு பாவமற்ற ஒன்று சாக வேண்டும் இவருடைய பாவத்து நிமித்தமாக, அப்படி தான் ரட்சிப்பு உண்டாக முடியும். அங்கேயே ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. ஆரம்பித்து வேதம் முழுக்க இது வெளிப்படுகிறது. விதை வடிவில் அங்கே ஒரு நிழலாட்டமாக பல்வேறு இடங்களில் இப்படி வேதவசனம் பழைய ஏற்பாட்டில் இது போதிக்கிறது. ஆகவே தான் ஆகஸ்டீன் என்கிற ஒரு பெரிய வேத போதகர் 5வது நூற்றாண்டிலே ரொம்ப பிரபலமாய் இருந்தவர், வாழ்ந்தவர், நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய போதனைகள் தான் இன்றைக்கும் ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. அவர் சொன்னார், the New Testament is hidden in the Old and the Old Testament is made open and explicit in the New. என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக புதைந்து கிடக்கிறது, அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்லாம் எங்கள் பழைய ஏற்பாட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது தான். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் மூலமாக விளங்க ஆரம்பிக்கிறது. இங்கே மறைச்சி வச்சாச்சு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை. பழைய ஏற்பாடுனா விளங்க மாட்டேங்குது சரியா நமக்கு. புதிய ஏற்பாடு விளங்கினோடனே இங்கே இயேசுவை பார்த்தோன்னே, இயேசு என்ன செஞ்சாருன்னு பார்த்து அந்த சத்தியம் விளங்கினோடனே, ஓஹோ அதைத்தான் இது போதிக்குதுன்னு நம்ம விளங்கிக்க முடியுது அப்படின்றார். The New Testament is latent in the old and the old is patent in the new அப்படின்னாரு. அதான் அங்கே மறைஞ்சு கிடக்குது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள். பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் இங்கே வெட்ட வெளிச்சமாக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டில். இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற இயேசு வழங்கினா தான் பழைய ஏற்பாடை வழங்கும். ஏன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசுவை முன்னறிவிக்கிற வசனங்கள். ஸோ பழைய ஏற்பாடு முழுக்க இதை பார்க்கலாம். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான்றது பழைய ஏற்பாட்டிலே போதிக்கப்படுகிற ஒரு சத்தியம். அது மட்டும் இல்லை, இது ஆண்டவராகி இயேசுதாமே போதித்த ஒரு சத்தியம். ஆண்டவராகி இயேசு எதுக்கு உலகத்துக்குள்ளே வந்தார்ன்ற சொல்கிறாரு. மனுஷகுமாரன் லூக்கா 19:10 எப்படி சொல்கிறது? மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும்னா என்ன? ரட்சிக்கிறதுனா அதான் தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து, தண்டனையிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவனை ரட்சிக்கிறது. அதுதான் சிலுவையில் நடந்தது. அவர் நம்முடைய ஆக்கினை தீர்ப்பை, கோபாக்கினை ஏற்றுக்கொண்டார். தேவ கோபம் அவர் மேலே ஊற்றப்படுது, இயேசு மேலே. நம்ம மேலே ஊற்றப்பட வேண்டிய கோபம் நம் மீது தேவனுடைய கிருபை காட்டப்படுகிறது. ரட்சிக்க வந்தார். அப்படிதான் ரட்சிப்பு. இயேசுவை சொல்கிறாரு,
அது மட்டும் இல்லை, அந்த ஓமை லூக்கா 18:9-14 வரைக்கும் உள்ள அந்த ஃபேமஸ் பேரபிள் இருக்கு இல்லையா, பேரபிள் ஆஃப் த ஃபாரிசி அண்ட் த பப்ளிகன், பரிசேயனும் வரி வசூலிக்கிறவனும். 2 பேரும் ஜபத்துக்கு போகிறாங்க. இந்த பரிசேயன் எப்படி ஜபம் பண்ணுறான்? பரிசேய ஜபத்தை பாருங்கள். முதல்ல என்ன சொல்கிறான்? கர்த்தாவே, நான் இவனை மாதிரி ஒரு புறஜாதியாக இல்லை, அதுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்றான். என்ன ஒரு ஜபம் பாருங்கள். இவனை மாதிரி இல்லை, நான் ஒரு பாவி இல்லை, நான் புறஜாதியான் இல்லை, நான் அது இல்லை இது இல்லை, அதுக்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, நான் யாருன்னா நான் ஒழுங்காக தசமமாக கொடுக்குறேன், இத்தனை முறை ஜபம் பண்ணுறேன், இவ்வளோ உபாசிக்கிறேன், பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறான் தன்னுடைய யோகியதையை பற்றி. என்ன சொல்ல வர்றான்? உம்மிடத்தில் வருகிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்கிறது, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உம்முடைய கடமை, ஏன்னா நான் அவ்வளோ நல்லவன், அவ்வளோ யோகியன் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறான். அதே வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு அந்த வரி வசூலிக்கிறவனை பற்றி. அவன் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுறான்? இவன் பக்கத்தில் நின்று அவன் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்குது? அவன் வானத்தை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாமல் கண்களை கீழே போட்டுக்கிட்டு மார்பில் அடித்து கொண்டு, தேவனே எனக்கு இறங்கும், பாவியாகி எனக்கு இறங்கும்ன்றான். இயேசு சொல்கிறாரு, இவன் நீதிமானாக்கப்பட்டவராக இன்றைக்கி போவான் வீட்டுக்கார். ஹீ வில் கோ ஹோம் ஜஸ்டிஃபைடு அப்படின்றார். ஜஸ்டிஃபிகேஷன்றது தான் அந்த விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுறது. இவன் நீதிமானாக எண்ணப்படுவான். யார்? அந்த பாவி. இவன் யோகியதையெல்லாம் சொன்னான், அவன் நீதிமானாக எண்ணப்பட போகிறதில்ல. அவன் போகிறான் வீட்டுக்கு நிம்மதியாக, கடவுளை ஏற்றுக்கிட்டார், என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்ற அதோடு போகிறான்றார். என்ன மாதிரி உபதேசம் பாருங்கள். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்பது அங்கே திட்டவட்டமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லை, மத்தேயு 20:28 இயேசு சொன்னார் இல்லையா, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று. மீட்கும் பொருள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் உபதேசம், எப்படி பாவத்தை தேவன் போக்குகிறார், அதன் மேலே நம்ம விசுவாசம் வச்சு, இயேசுவின் மூலமாக போக்குறார் சிலுவையின் மூலமாக, அதன் மேலே விசுவாசம் வச்சு அப்படி தான் நம்ம ரட்சிக்கப்படுறோன்ற அந்த முழு உபதேசமும் மீட்கும் பொருள். அவர் மீட்கும் பொருளாக வந்தவர். நம்மளை மீட்கிறது லேசான காரியங்களை, செத்து தான் மீட்கணும், சிலுவையில் மரித்து தான் மீட்கணும், அப்படி வந்தவர் என்கிறதை அருமையாக அந்த வசனமும் சொல்லுது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இதை ஒரு பவுல் என்கிற ஒரு யூதன், ஒரு பரிசேயன், அவன் தன்னுடைய தத்துவ ஞானத்தினாலும் இறையியல் ஞானத்தினாலும் போட்டு இந்த சிம்பிள் சுவிசேஷத்தை குழப்பி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாருன்ற அந்த ஒப்பீனியன் தவறு. இன்றைக்கு நிறைய இடங்களில் அப்படி போதிக்கிறாங்க, அப்படி நம்புகிறார்கள். தவறு அது. ஏன்னா இப்போ நான் சொன்ன சில வசனங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. எபிரேயர்களது நிருபம், பிறகு 1 யோவான் எழுதின சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம், இந்த எல்லா இடத்துலையும் இந்த செத்து நம்மை மீட்கும்படியாக நம்முடைய பாவத்தினாலே அவர் கொல்லப்பட்டு நம்முடைய பாவத்தை சுமந்து செத்து பிறகு அதன் மூலமாக நமக்கு மீட்பை அவர் அருளுகிறார் அப்படிங்கிற அந்த சத்தியம், அதை விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம நீதிமானாக்கப்படுறோன்ற சத்தியம் எங்கும் போதிக்கப்படுகிறது. இப்போ நான் சொன்ன புஸ்தகங்கள் எல்லாம் போதிக்கப்படுகிறது அதிகமாக. சரி, அப்போ அதனால தான் இந்த ரோமர் 1 16 ஆரம்பிக்கிற சத்தியத்தை 3:20 வரைக்கும் போது பாருங்கள். அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் எவ்வளோ கவனம் செலுத்தணும். இப்போது அதெல்லாம் தான் முடித்தோம். இப்போது ரோமர் 16 என்ன ஆரம்பிக்குது? சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் வெட்கப்படேன்? அது தேவ பலனாக இருக்கிறது, ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலன். ஏன் வெட்கப்படேன்? அதில் தேவ நீதி வெளிப்படுகிறது. எப்படி தேவன் தம்முடைய நீதியை தரான்னு வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்த சுவிசேஷம் தேவ கோபத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அங்கே வாசிக்கிறோம், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்குது 17 சொல்லுது. 18 சொல்லுது தேவ கோபமும் இந்த சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. சுவிசேஷம் 2 காரியத்தை வெளிப்படுது. ஒன்று தேவ கோபத்தை, அப்புறம் அந்த தேவ கோபத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது தான் இந்த தேவ நீதிங்கிற வழி. தேவன் தம்முடைய நீதியை தரார். இதெல்லாம் அப்படியே டெவலப் பண்ணுறாருங்க. 18ஆம் வசனத்தில் அதை சொல்லிவிட்டு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை அதை கொண்டு செல்கிறார். எப்படி கொண்டு செல்கிறாரு? முதல்ல என்ன பண்ணுறாரு? முதல் அதிகாரத்தில் எல்லா புறஜாதிகளும் எப்படி தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்கிறத காட்டுகிறார்.
எல்லா புறஜாதிகளும் எப்படி தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்னு காட்டுறாரு. 1ஆம் அதிகாரத்தில் அதை படித்தோம். நம்ம புறஜாதிகள்லாம் பாவம் செய்கிறாங்க. ஏன்னா தேவன் இருக்கிறார் அறிந்தும் அவரை வணங்காமல், சிருஷ்டிப்பே காண்பிக்குது சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார், அவரை வணங்கி இருக்கணும், அவரை தேடி இருக்கணும். அதுக்கு பதிலாக தாங்களே தெய்வங்களை உண்டாக்கி வணங்கி கொண்டார்கள். ஆகவே தெய்வ கோபம் அவர் மேல் வெளிப்பட்டு அது பல்வேறு தீமைகளுக்கு உள்ளாக அவர்களை நடத்துகிறது என்று சொல்கிறார் இல்லையா. சொல்லிவிட்டு அப்புறம் 2ஆம் அதிகாரத்துக்கு வர்றார். 2ஆம் அதிகாரத்தில் யூதர்களை பற்றி சொல்கிறார். யூதர்களும் புறஜாதியாரை போலவே தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் சொல்கிறார். இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எல்லாருமே தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள், எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதானே அந்த எல்லாருக்கும் ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால் இதை முதல்ல சொல்கிறார் பாருங்கள். தேவ கோபம் வெளிப்பட்டிருக்குதுன்றது 2ஆம் அதிகாரத்தில் யூதர்களை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ யூதர்களுக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க எதுக்கு ரட்சிப்பு தேவைன்றது அவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. எனக்கு ஒன்றும் ரட்சிப்பு தேவையில்லையே, எங்களுக்கு விருத்த சேதனம் இருக்குது, உடன்படிக்கை இருக்குது, கடவுள் எங்களுக்கு தேவன், அவர் எங்களை நேசிக்கிறாரு, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, எங்களை மார்க் பண்ணிட்டாரு, நாங்கள் ஸ்பெஷலு, நாங்கள் கண்டிப்பாக மோட்சம் போகமாக்கும், நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம், எங்களை பாவின்னு சொல்லாது, எங்களை தேவ கோபத்துக்கு உட்பட்டவர்கள் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் சொல்லாதுன்றாங்க. இவர் சொல்கிறார், இல்லை, புறஜாதியான் எப்படி பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறானோ தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறானோ அதுபோலவே நீங்களும் அப்படியே இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அப்போ அந்த 1:18 2 காரியம். ஒன்று தேவ கோபம்னு ஒன்று இருக்குன்றாரு, இன்னொன்று சகலவித அவபக்தி அநியாயம். இந்த 2க்கு எதிராக தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. இந்த அவபக்தி அநியாயமும் எப்படி புறஜாதிகள் மத்தியில் இருக்குதுன்றத 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. இதே அவபக்தி அநியாயம் தான் யூதர்கள் மத்தியிலையும் இருக்குது அப்படின்னு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் இதை ரொம்ப விவரமாக நான் போதித்தேன். இதில் சொல்லும்போது அவபக்தியை முதல்ல போடுறாரு, அநியாயத்தை 2வது போடுறாரு. அதை ரொம்ப நல்லா கவனிக்கணும் பாருங்கள். இது வழங்கினா தான் மீதியெல்லாம் வழங்கும். அவபக்தி முதல்ல வருது, அநியாயம் 2வது வருது. ஏன்னா அவபக்தி தான் அநியாயத்தை உண்டாக்குகிறது, அன்காட்லினஸ் தான் அன்ரைச்சஸ்னஸை உண்டாக்குகிறது. உலகம் என்ன பண்ணிடுச்சுன்னா, உலகம் நினைக்குது இந்த அன்ரைச்சஸ்னஸ் தான் ப்ராப்ளம். இன்றைக்கு அன்ரைச்சஸ்னஸ்னால் மனுஷன் சரியாக நடந்துக்கிறது இல்லை. ஒரு மனுஷனோடு மனுஷன் சரியான உறவில் இல்லை, அவன் சண்டை போட்டுக்கிறான், அவன் ஒருத்தன் பாய்க்கிறான், விரோதிக்கிறான், அடிச்சுக்கிறான். நமக்கு பல இன வேறுபாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, நிற வேறுபாடுகள் இருக்கிறது, அப்புறம் பொலிட்டிக்கல் அரசியல் வேறுபாடுகள் இருக்கிறது, இப்படியெல்லாம் வேறுபாடுகள் இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆகவே நம்மெல்லாம் ஒன்றா வரவே முடியல, எல்லோரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறமாக்கும். அப்போ இதையெல்லாம் ஒன்று சேர்ப்பது தான் சபையினுடைய வேலையாக்கும், கிறிஸ்தவமே அதை பற்றியது தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நிறைய பேர். அதாவது மனுஷனுடைய பிரச்சனை என்ன? அநியாயம். அவன் பண்ணுற அநியாயம், அவன் நடந்துக்கிற விதம் அது தப்பு அப்படின்றாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லுது, மனுஷனுடைய பிரச்சனை, முதல் பிரச்சனை என்னன்னா அவபக்தி. அவன் கடவுளை வாழ்க்கையிலிருந்து தள்ளி விட்டான், கடவுளற்றவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கடவுளுக்கு அவனுடைய வாழ்க்கையில் இடம் இல்லை, தேவனுக்கு அவனுக்கும் உறவு சரியில்லை. அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து பிறக்கிறது தான் மற்ற பிரச்சனையெல்லாம். மனுஷன் இப்போ மற்றவனோட நிம்மதியாக வாழ முடியல, மற்றவனோட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஏன் அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து வருது. எங்கேருந்து வருது? கடவுளோடு சரியான இணைப்பு இல்லாதனால இங்கே மற்றவர்களோட அவனுக்கு சரியான இணைப்பு இல்லாமல் இருக்கிறது. இது உலகம் இதை ஏற்றுக்குவாது பாருங்க. சிலர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒருத்தர் சொன்னார் இப்படி, அருணா சொன்னார், என்னையா நீங்கள் இந்த மாதிரி தியாலஜி இதெல்லாம் பேசுகிறீங்க, அது இதுன்றீங்க, பவுலுடைய போதனைன்னு சொல்லிவிட்டு இந்த தேவனோடு கூட மனுஷனுக்கு இருக்கிற உறவு, அன்காட்லினஸ், அவபக்தி அப்படின்லாம் பேசுகிறீங்க. கடவுளை பற்றி எனக்கு தெரியாது, கடவுளை பற்றி பேசாதீங்க, இந்த தியாலஜி பேசாதீங்க, இதுக்கு எனக்கு ஒன்றும் விளங்காது. நான் சாதாரண மனுஷன், எனக்கு என்ன வேணும்னா மனுஷனாகிய நான் எப்படி என்னுடைய சக மனிதர்களை நேசிக்க முடியும், என்னுடைய அயலானை நான் எப்படி நேசிக்கிறது, அதை பேசுங்க. நம்ம எப்படி ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கணும், அதை பேசுங்க. கடவுள்னா அந்த தியாலஜியில் பேசாதீங்க. ஏன்னா அவரை யாருக்கு வழங்கல, அவரை பார்த்ததும் கிடையாது, இருக்கிறாரான்னு கூட சந்தேகமாக இருக்குது. அதனால் உங்கள் இறையெல்லாம் எங்களுக்கு வேணாம், சிம்பிளாக பேசுங்க.
என்ன சொல்லுங்கள், மனுஷனை சக மனுஷரை எப்படி நேசிக்கிறது, எப்படி ஒழுங்காக வாழ்கிறது அப்படி சொல்லுங்கள். அதை சொன்னீங்கன்னா போதும். ஏன்னா எல்லாரும் சாதாரண மனிதர்களும் மற்றவர்களை எப்படி நேசிக்கிறது, மற்றவர்களோடு எப்படி ஒட்டி உறவாடி வாழ்கிறது அப்படிங்கிறத நல்லா கற்றுக்கிட்டாலே உலகம் நல்லா ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்ரைச்சஸ்னஸ், மனுஷனுடைய அப்படி கிரியைகள் சரியில்லை, செயல்கள் சரியில்லை, நடக்கை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது இல்லை, அவனுக்கு தேவனோடு இருக்கிற உறவு சரியில்லை. அந்த உறவு சரியில்லாத இருக்கிறதுனால தான் அவன் மற்ற மனுஷர்களோடு சரியாக வாழ முடியல அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு லாயர் இயேசுவினிடத்தில் வந்து கேள்வி கேட்குறான். சரி, இந்த கற்பனைகள்லாம் இருக்குது இல்லையா, இதில் எது பிரதானமான கற்பனை அப்படிங்கிறான். அவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இதுதான் எல்லாத்த காட்டிலும் பிரதானமான கற்பனை. நிறைய கற்பனை இருக்குது, இதுதான் பிரதானமான கற்பனை. 10 கற்பனை 10 இருக்குது, ஆனால் இதுதான் பிரதானம். அதில் மெயின் இதுதான். ரெண்டாவது இதை போலவே ஒன்று ரெண்டாவதுன்றார். ஆனால் ரெண்டாவது என்ன, இந்த ரெண்டாவது தான் தூக்கி மனுஷர்கள் முதலாவது ஆகிட்டாங்க. ரெண்டாவது என்ன, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நீ நேசி. மனுஷன் என்ன பண்ணிட்டான், அந்த தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாகன்னு சொல்லி பாருங்கள். அதை தூக்கி எறிஞ்சிட்டு அதை ஓரங்கட்டினது மட்டும் இல்லை, அதை அப்படியே வேணவே வேணான்ட்டான். ஏன்னா இது கடவுளை பற்றியது. கடவுளை எப்படி அன்பு கூறுறது, அவர் எப்படி முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுறதுன்னு படிச்சிருக்கா. அது தூக்கி ஏறி வேணாம், கடவுள் நமக்கு வழங்க விட்டுரு, ரெண்டாவது மட்டும் வச்சுக்கோ, ரெண்டாவதையே முதலாவது ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கமாண்ட்மெண்ட். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. ஆனால் there is a reason why this is second and that is first. ஏன் அது முதலாவது பிரதான கற்பனை, இது ரெண்டாவது ஏன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா தேவனோடு மனுஷன் இணைப்பு இல்லாமல் போச்சுன்னா, அவன் தேவனை விட்டு உறவு அவனுக்கு அந்து போச்சுன்னா, அப்போ தான் மனுஷரோடு மனுஷர் உறவும் அங்கே கெட்டு போகிறது. தேவனிடத்திலிருந்து ஒரு மனுஷன் பிரியும் போது உலகத்தில் சமாதானம் இல்லை. அதனால தான் இயேசு வரும்போது சொல்கிற பூமியிலே சமாதானம். ஏன்னா இவர் வந்து மனுஷனை கடவுள்கிட்ட கொண்டு வர வந்தவர். கடவுள்கிட்ட கொண்டு வரும்போது இங்கே மனுஷர் மத்தியில் அங்கே சமாதானம் உண்டாகிறது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அவபக்தி முதல்ல, அநியாயம் பிறகு. முதல்ல மனுஷன் கடவுளோடு இருக்கிற உறவில் சரியாக இருக்கணும், அப்புறம் தான் வாழ்க்கை சரியாக இருக்க முடியும், உலகம் நல்லா இருக்க முடியும், அப்போ தான் நியாயத்தை பார்க்க முடியும். சரி, ஆகவே பவுல் ஆரம்பிக்கிற இடத்துல ஆரம்பிக்கணும். பவுல் என்ன சொல்கிறாரு, 2 பிரச்சனை. ஒன்று தேவ கோபம், இன்னொன்று வந்து அவபக்தி அநியாயம். இந்த அவபக்தி அநியாயத்தில் அவபக்தி முதல்ல. இந்த தேவ கோபங்கிறது தான் எல்லாத்தோட முதல்ல ஓடுறோம். எல்லாரும் கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். இது நம்ம சுவிசேஷத்தை சொல்லும்போது கூட ரொம்ப முக்கியம் தெரியுமா. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷத்தை சொல்லும்போது நேராக எங்கே போயிடுறாங்க, இயேசுவிட்ட போயிடுறாங்க. இயேசு உனக்கு நல்ல நண்பராக இருப்பார், உன்னை சுகமாக்குறவராக இருப்பார், உனக்கு ஆறுதலை தருவார், நீ அவர்கிட்ட வா, அவருடைய பிரச்சனையில் தீர்ப்பார்ன்றாங்க. கரெக்டு. ஆனால் இயேசுவில் ஆரம்பிக்கிறது கூடாது, தேவனிலே ஆரம்பிக்க வேண்டும். தேவனிலே ஆரம்பிக்க வேண்டும். தேவனில் ஆரம்பிச்சிங்கன்னா, மனுஷனை கடவுள் உண்டாக்கினார். இந்த கடவுளால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உடையவனாக இருந்தான். ஆதியாகமம் 1:2 வாசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தாருன்னு. ஆனால் கடவுளுக்கு விரோதமாக அவன் திரும்பினான், கடவுளை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றினான், கடவுளுக்கு துரோகியாகிவிட்டான் அவன். அதன் மூலமாக தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. இப்போ பிரச்சனை தீரணும்னா கடவுள்லேருந்து ஆரம்பிக்கணும். கடவுளோடு மனுஷனுக்கு இருக்கிற உறவு. அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவன் அதெல்லாம் மீறிட்டான், கடவுளை வேண்டான்னு தள்ளிட்டான். அதனால தான் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறது. அதனால தான் தேவ கோபம் அவன் மேலே இருக்குது. ஏன்னா உண்டாக்கின தேவனுக்கு அவர் கோபப்படுறதுக்கு நியாயம் இருக்கிறது, தண்டனை கொடுக்கறதுக்கும் நியாயம் இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு வந்து இந்த தேவ கோபன்ற ஐடியாவும் பிடிக்காது, நியாயன்ற நீதின்ற அந்த ஐடியாவும் பிடிக்காது. ஒரு ஒழுங்கு
அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்கிறது இல்லை, சட்டம்ன்றது அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. கடவுள்னு வரும்போது அவன் என்ன சொல்கிறான், அது என்னையா கடவுள், அவருக்கு என்ன கோபம்? கடவுளாக இருந்தால் அன்பாக இருக்க வேணாமா? கடவுளாக இருந்தால் அன்பாக இருக்க வேணாமா? அது என்ன, அவர் நீதியாக நியாயம் தீர்ப்பார், தண்டிப்பார், அப்படி நரகன்றீங்க. இது என்னது இது? கடவுள் எப்படி மனுஷனை அப்படி தண்டிக்கலாம்? கடவுள் எப்படி இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கலாம்? அது என்ன ஒரு சின்ன ரூல் போடுறீங்க, இவ்வளோ டிசிப்ளினை பற்றி பேசுகிறீங்க? எனக்கு அது பிடிக்கல, எல்லாம் சட்டத்திட்டங்கள் தான், இந்த கோயிலுக்கு வந்தாலே சட்டத்திட்டங்களாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், உலகம் அப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? மனுஷனுக்கு தேவ கோபன்ற ஐடியா பிடிக்கல, தேவன்னா கோபமே படக்கூடாது, வெறும் அன்பு தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீதி நியாயன்றது ஐடியாவும் பிடிக்கல, அதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் எப்போவும் நேசிக்கணும், என்ன தப்பு பண்ணாலும் கூட அவனை நேசிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒழுக்கம் சட்டம் ஒழுங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் உலகமும் இப்படி இருக்குது. ஏன் உலகம் அப்படி இருக்குது? ஏன் வீடுகளில் ஒழுங்கு இல்லை? ஏன் வீடுகளில் டிசிப்ளின் இல்லை? ஏன் பள்ளிக்கூடங்களில் ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒழுங்கு இல்லை? ஏன் நம்முடைய தெருக்களில் பிரச்சனையாக இருக்குது? நம்முடைய சமுதாயமே ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்குதே. ஏன்னா நமக்கு சட்டம் ஒழுங்கு, நீதி, நியாயம், தண்டனை இதெல்லாம் பிடிக்கிறதில்லை. குறிப்பாக கடவுள்னு வரும்போது பிடிக்கிறதே இல்லை. உலகம்னு வரும்போது அது இவங்களுக்கு ஏதாவது அநீதி நடக்கும்போது சொல்லுவாங்க, என்ன நீதிப்பா, கோர்ட்லையாவது எனக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்வாங்க. நியாயம் கிடைக்காத கோர்ட்டை திட்டுவாங்க, ஐயோ என்னத்தை இப்படி சொல்லிட்டாங்களே, நீதி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்வாங்க. அப்போ மட்டும் நீதி வேணும் இவங்களுக்கு, ஏன்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரியம் நடக்கலையே, அதனால நீதி வேணும்னு விரும்புகிறாங்க. நான் சொல்கிறேன், பொதுவாக மனுஷர் நீதியும் நியாயத்தை விரும்புகிறதில்லை, சட்டத்தை விரும்புகிறதில்லை. பொதுவாக மனுஷர்கள் தெய்வ பயத்தை விரும்புகிறதில்லை. பொதுவாக மனுஷர்கள் இந்த ராத் ஆஃப் காட், தேவ கோபம்ன்ற ஐடியாவே கிடையாது அவங்களுக்கு. அளவானான்றாங்க, அதெல்லாம் இல்லாத வாழ்க்கை இருக்கணுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவ கோபத்தை பற்றி ஒரு தப்பான எண்ணம். தேவ கோபம்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் ஏதோ உருன்னு இருப்பார், அவர் எப்போவுமே கோபமாக இருப்பார், யாரை போட்டு தள்ளலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறார் கடவுள், யாரை நசுக்கலாம் பொசுக்கலான்னு காத்துக்கிட்டே இருக்கிறாராக்கும். அவருக்கு ஒரு அன்கண்ட்ரோல்டு இமோஷன் அண்டு ஆர்பிட்ரரி ஆங்கர், அதுதான் கடவுள். அதாவது தன்னிஷ்டத்துக்கு தடார்படார்னு செய்கிறவர் அவர். எந்த ஒரு அவருடைய கோபத்துக்கு கட்டுப்பாடே கிடையாது, கோபப்பட்டார்னா அவ்வளோதான் போட்டு தள்ளிடுவார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வேத வசனம் தேவ கோபத்தை பற்றி அப்படி போதிக்கலை. கோபம்னா என்ன, சில மனுஷர்கள் காட்டுற கோபம் மாதிரியா? அவன் கோபப்பட்டான்னா சேரை எட்டி உதைப்பான், டேபிள் எட்டி உதைப்பான், நாயை பூனையை எல்லாத்தையும் எட்டி உதைப்பான். ஏன்னா மற்றவங்களை வச்சா அவங்க திருப்பி உதைப்பாங்க இல்லையா? கட்டுக்கடங்காத கோபம், எந்த கட்டுப்பாடும் இல்லை. கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு வேறு எதையாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடவுள் அப்படிப்பட்டவரா? கட்டுக்கடங்காத கோபத்தை உடையவரா? அவர் இஷ்டத்துக்கு கோவப்படுறவரா? ஆர்பிட்ரரியா தன் இஷ்டத்துக்கு கோவப்படுறவரா அவர்? வேதம் எப்படி சொல்லுகிறது அவரை பற்றி? வேத வசனம் அவருடைய கோபத்தை எப்படி தெரியுமா சொல்லுது? தேவனுடைய கோபம் எதை பற்றியது? அவர் பாவத்தையும் தீமையையும் வெறுக்கிறார். பாவத்தையும் பொல்லாப்பையும் தீமையும் வெறுக்கிறார். அவர் பாவத்தை பார்க்கும்போது அதை வெறுக்கிறார், அது மேலே கோபம் அவருக்கு, பாவத்தின் மேலே கோபம். 10 கற்பனை அதை தான் போதிக்குது. அவர் எவ்வளவு பரிசுத்தர், அவருடைய தன்மை என்ன என்பதை நமக்கு போதிக்கிறது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்கிற வேணும்னு சொல்லுது. பி ஹோலி as I am holy, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்றாரு. ஏன் நம்ம பரிசுத்தராக இருக்கணும்? ஏன் பாவம் நமக்கு கெட்டது, ஏதோ அது நம்மளை கெடுத்துரும், அது நம்மளை நாசமாக்கிடுங்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படி போதிக்கிறாங்க, உன்னை கெடுத்துரும் பாவம், ஓ நீ கெட்டு போய்டும். இல்லை, பாவம் ஏன் கெட்டதுன்னா முதலாவது காரணம் என்னன்னா, பாவம் தவறு, தேவனுக்கு முன்பாக இழைக்கப்படும் ஒரு தவறு. அது இது தேவனுக்கு விரோதமான ஒரு குற்றம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, வேசித்தனத்தில் ஈடுபட்டு
பிறகு அந்த பெண்ணுடைய கணவரையும் கொன்று தாவீது ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், I've sinned against you and you only. உமக்கு நேராக தான் நான் பாவம் செஞ்சேன்றான். ப்ரைமரிலி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாவம்ங்கிறது தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒன்று. ஏன்னா தேவன் அதை வெறுக்கிறார். இன்னொருத்த மனைவியை எடுத்துக்கிட்டு அவனை வேற தந்திரமாக கொள்கிறான். தேவன் அதை வெறுக்கிறார். அவர் அதை வெறுக்கலைன்னா அவர் கடவுளாக இருக்க முடியுமா நான் கேட்குறேன். அவர் கடவுள் நேற்றுக்குவீங்களா? என்ன கடவுள்? நல்ல கடவுள் அவர் அதை வெறுக்கலை, அதை அவர் தண்டிக்கலை. அது எந்த தண்டனையும் கிடையாது. நீ என்ன வேணால் பண்ணிக்கப்பா, எத்தனை பேர் வேணால் கெடுத்துக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கப்போ அப்படின்னா நல்ல கடவுளாக அவர் நினைப்பீங்களா? நீங்கள் எப்படி நினைப்பீங்க? நியாயமில்லாத கடவுளாக என்பீங்களா? இல்லையா? அப்போ தேவ கோபம் ஒரு நியாயமான ஒன்று. எல்லாத்தையும் உண்டாக்குனவர், எல்லாத்தையும் கொடுத்தவர், சில சட்டங்களை வச்சிருக்கிறார், சில நீதி நியாயங்கள் நியமங்களை வைத்திருக்கிறார். அதன்படி வாழ சொல்கிறாரு. அதுக்கு நேராக விரோதமாக தான் நான் வாழ்வேன். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னா, அப்போ அவருடைய கோபம் நியாயமானது, தண்டனையும் நியாயமானது. பவுலப்போஸ் என்ன சொல்கிறாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் வைக்கப்பட மாட்டேன். ஏன்னா இதில் தேவ கோபத்தை பற்றிய காரியங்கள் இருக்குது. தேவ கோபத்தை எப்படி இந்த சுவிசேஷம் பதிலளிக்கிறது, தேவ கோபத்துக்கு எப்படி பதிலளிக்கிறது, தேவ கோபம் நம்ம மேலே இருக்குது, அதுக்கான பதில் என்ன, எப்படி அந்த கோபத்தை சரிப்படுத்த முடியும், அந்த தண்டனை தருவன்னு சொல்லிட்டார் இல்லையா? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகுன்றார். அப்போ பாவம் செய்தவனை சாகடிக்காமல் அவர் ரட்சிக்க முடியாது. நம்மளை சாகடித்தா நம்ம அவ்வளோதான், அதுக்கப்புறம் ரட்சிப்பேங்க. அதனால தான் அவரை சிலுவையில் கொல்லுகிறார். அப்போ இந்த சுவிசேஷத்தை குறித்து ஏன் அவர் வெட்கப்பட மாட்டேங்கிறார்? ஏன்னா இந்த சுவிசேஷம் அந்த ராத் ஆஃப் காட், தேவ கோபம் என்கிற காரியத்தை கையாளுகிற விதம் அருமையானது. கடவுள் ஆமாம் தேவ கோபம் நம்ம மேலே இருக்குது, ஆனால் அந்த கோபத்தை நம்ம மேலே கொட்டுவதற்கு பதிலாக தன் மீதே கொட்டிக் கொள்கிறார், தன்னுடைய குமாரன் மீது கொட்டிக் கொள்கிறார். அந்த ஒரு சஃபரிங்கை தான் எடுத்துக்கிறார், தான் அனுபவிக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. அன்பின் தேவனை அது வெளிப்படுத்துகிறது. தேவ கோபம் போதிக்கப்படுறதுனால தேவ அன்பு தான் அதிகமாக வெளிப்படுகிறது. பாருங்கள், தேவ கோபத்தை பற்றி சொல்லும்போது தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறதுன்னு வேறு வேதம் சொல்லுது. எங்கே வெளிப்பட்டிருக்கிறது? ஏதேன் தோட்டத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிபூர்ணமாக உண்டாக்கி அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளோ அருமையாக வச்சுருந்தார். அவன் பாவம் செய்கிறான், அங்கேயே தேவ கோபம் அவனுக்கு எதிராக வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால தான் கடைசியில் அவன் மீது வரப்போகிற சாபங்களையெல்லாம் சொல்லி கடைசியில் அவனை வெளியே அனுப்புகிறார், தோட்டத்தை விட்டே வெளியே அனுப்புகிறார் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் எத்தனை தடவை தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மோசே எடுத்துங்க, எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ வல்லமையாக தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட மனுஷன். எப்படி பிறப்பிலிருந்து அவன் கடவுளால் ஆதரிக்கப்பட்டு, கடவுளால் நடத்தப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு பெரிய மனுஷனாக வளர்ந்து வல்லமையுள்ள ஒரு தேவ மனுஷனாக வளர்ந்து வந்தவன். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். தேவன் சொன்னதை கீழ்ப்படியாமல் போயிட்டான். கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட், வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவன் காண முடியவில்லை. தண்டனை அது. தண்டனை கிடையாதுன்றீங்களா? மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ராத் ஆஃப் காட், தேவ கோபம் அங்கே வெளிப்படுகிறது. இப்படி தேவ கோபம் பல இடங்களில் வெளிப்படுறத நாம் பார்க்குறோம். தேவ கோபம் வெளிப்படுகிறதுங்கிறது ஒரு மோசமான காரியம் இல்லை. அவர் நீதி நியாயத்தை விரும்புகிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன் என்பதை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. சிலர் இந்த தேவ கோபத்தை பற்றி ஏற்றுக்கொள்கிறதில்ல. பாருங்கள், அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, பாவத்துக்கு எதிராக தேவ கோபம் வெளிப்படுகிறதுன்றது எப்படி நம்ம வியாக்கியானம் பண்ணுறாங்க அவங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, எல்லா அவபக்திக்கு அநியாயத்துக்கு விரோதமாக தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது 18ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறத அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செய்கிற பாவம்லாம் அது தானே உங்களுக்கு தண்டனையை கொடுக்குது. நீங்கள் ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா, ஒரு விரலை கொண்டு போய் நெருப்பில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெந்துடும். விரலை இழப்பீங்க, கறியிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா நெருப்பில் வச்சிங்கல்ல தப்பு, அதுக்கான தண்டனையை அதுவே கொடுத்துரும். நீங்கள் உங்களுடைய செயலே தண்டனையை உங்களுக்கு உண்டாக்கிவிடும். அப்படி தான் தண்டிக்கிறாரு ஒழிய கடைசியில் ஒரு பெரிய தண்டனை இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது, அதெல்லாம் அவங்க நினைக்கிறது இல்லை, விரும்புகிறது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆமாம் இருக்குது.
தேவன் இருக்கிறாரு, அதனால் நியாய தீர்ப்பு இருக்கிறது அப்படின்னு வேதவசனம் போதிக்கிறது. தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 1 24 வசனத்துலேருந்து 28 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி கோபம் வெளிப்படுதுன்னு சொல்கிறாரு பாருங்க, பயங்கரமாக இருக்காங்க. எது நிமித்தம் தேவனை அறிந்து அவங்க தேவனை மகிமைப்படுத்தாமல் போய் ஸ்தோத்திரியாமல் போய் அப்படி போனதுனால கடவுள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் அவரை கனப்படுத்த விரும்பல அவங்க. ஆகவே சொல்லுது 24 வசனம், இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவிக்காமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணுடைய அவலட்சணமானதை தடப்பித்து தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். இதெல்லாம் தேவ கோபம் வெளிப்படுறதுன்றார். தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தாராம், இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அப்படி ஆண்களும் பெண்களை சுவாபடி அனுபவிக்காமல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எத்தனை தடவை ஒப்பு கொடுத்தார்ன்ற வார்த்தை வருது. அதுதான் தேவ கோபாக்கினையினுடைய வெளிப்பாடு. சிலர் சொல்கிறாங்க இது அந்த காலத்தில் இது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கன்றாங்க. ஆமாம், மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? 1வது 2வது உலக மகா யுத்தம், ஏன் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது, ஏன் இந்த ஹாலோகாஸ்ட், ஏன் இத்தனை மில்லியன் ஜூஸ் கொல்லப்பட்டார்கள், ஏன் இத்தனை மில்லியன் பாவம் இந்த ஹேண்டிகேப் பீப்புள் மற்றும் சமுதாயத்துக்கு பிரயோஜனமற்றவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்களெல்லாம் ஹிட்லர் கொண்டானே, அத்தனை லட்சக்கணக்கான பேரை கொன்று அழித்தானே. இந்த அநியாயம்லாம் ஏன் நடக்குது, ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஏமொராலிட்டினா எந்த வித இதுவும் கிடையாது, இது தப்பு இது நல்லது அப்படின்ற அந்த இதே கிடையாது, அந்த நியாயமே பேசாதீங்கன்றாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி நடக்குது இன்றைக்கி? ஏன் சீர்கெட்டு போயிருக்குது சமுதாயம்? ஏன் சீரழிந்து கொண்டிருக்கிறது? ஏன்னா தேவ கோபம் வெளிப்படுகிறது. சொல்கிறாரு, சரி, ஜனங்க தேவன் சொல்கிறத கேட்க விரும்பாத போது, அதை எதிர்க்கும் போது, அதை வெறுத்து தள்ளும்போது முதல்ல கடவுள் அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறார், அவளை கூப்பிட்றாரு, தயவாய் அவர்களை இழுக்க பார்க்குறாரு, அவள் கவனத்தை ஈர்க்கிறார், அவளுக்கு இரக்கத்தை காட்டுகிறார், மறுபடியும் காட்டுறார். ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவர் அவர். அதனால தான் பொழைச்சிருக்கிறோம் பாருங்கள். காட்டுறாரு பல விதத்தில், பல ஆட்கள் மூலமாக இந்த தயவு அவர்களுக்கு வெளிப்படுகிறது, பல சூழ்நிலைகள் மூலமாக. ஆனால் அவர்கள் போகிற வழியில் தான் போவோம்னு சொல்லி தீர்மானித்து அப்படியே போனாங்கன்னா, அப்படியே இருந்தாங்கன்னா, ஒரு காலம் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுத்துட்றாரு. போ, உன் வழியிலே போ அப்படின்னு. போய் பட்டாதானே தெரியும், அதனால் போன்னு ஒப்பு கொடுக்குறார். அப்படி ஒப்பு கொடுத்ததன் விளைவாக தான் இன்றைய சமுதாயம் இவ்வளவு சீர்கெட்டு சீரழிந்து போயிருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அநேகர் கண்ணீரில் வாழுகிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். இத்தனை குடும்பங்கள் அழிவுக்குள்ளாக இருக்கிறது. எவ்வளவு விரோதம், பகைகள், எவ்வளவு வெறுப்புகள், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு யுத்தங்கள், எவ்வளவு அநியாயங்கள் இந்த உலகத்தில். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இதுதான், கடவுளை வேணாம் என்று தள்ளினதுனால கடவுள் ஒப்பு கொடுத்துட்றாரு. பாருங்கள், கடவுள் ரொம்ப அற்புதமானவர். பலவிதமான ரெஸ்ட்ரெயின்ஸை வச்சுருக்கார் உலகத்தில். நம்முடைய பாவமே நம்மளை அழிச்சிடாதபடிக்கு, பாவத்தில் நம்ம போய் கெட்டு சீரழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிடாதபடிக்கு எவ்வளோ பாதுகாப்புகளெல்லாம் கடவுள் உண்டு பண்ணி வச்சுருக்கார். அரசாங்கம்னு ஒன்று, சட்டம் ஒழுங்குன்னு ஒரு ஒழுங்கு, இதெல்லாம் எப்படி உண்டாச்சு? இதெல்லாம் கடவுள் ஏற்படுத்தின ஒரு காரியங்க. இதெல்லாம் மதிக்க சொல்கிறார் கடவுள். இதெல்லாம் வேதம் போதிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா, இப்படியெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரெய்னிங் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லைனா, இப்படி கட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள்
சட்டம் ஒழுங்கு போலீஸு மிலிட்ரி அது இதுன்னு இல்லைன்னா எப்போ அழிஞ்சு போயிருக்கோம் உலகம். வாழவே முடியாது யாரும், அப்படி ஆகிட்டுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தயவை கடவுள் காட்டுகிறார். ஆனால் சில நேரங்களில் அவ்வளோ காட்டியும் இவர்கள் கீழ்ப்படியாதனால, இவர்கள் இணங்காதனால, சரி கட்டுப்போ உன் வழியிலேயே போ அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்றார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பார்க்கிற மனிதனுடைய நிலை. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். அப்படியே போய் கெட்டு நாசமாக தான் போவேன்ற மாதிரி போகிறாங்க. கடவுள் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுக்குறாரு, எவ்வளோ இது பண்ணுறாரு. கடைசியில் சரி போவோம் வழியில் போ அப்படின்னு விட்டுறாரு. அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதையெல்லாம் வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. இதைத்தான் 3:19 வரைக்கும் அப்படியே போதிச்சுட்டே வர்றாரு. சரி, இப்போ முதலாம் அதிகாரத்தில் புறஜாதிகளை பற்றி போதிக்கிறார். அவர்கள் எப்படி தேவ கோபத்துக்கும் பாவத்துக்கும் உட்பட்டிருக்கிறார்கள்னு. 2ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் எப்படி தேவ கோபத்துக்கும் பாவத்துக்கும் உட்பட்டிருக்கிறார்கள்ன்றதை போதிக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் பாருங்கள். ஏன்னா யூதர்கள் நினைக்கிறாங்க ரொம்ப ஸ்பெஷல்னு. ஏன்? அவர்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கல்லில் எழுதி கொடுத்துட்டார். தேவ தூதர்கள் மூலமாக அதை கொடுத்தார் அப்படின்னு. எந்த மனுஷருக்கு அப்படி கொடுக்கப்படல, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க நினச்சாங்க, அப்பா இப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னா அப்போ நம்ம பெரிய ஆளுங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. தங்களை ரொம்ப விசேஷமாக எண்ணுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவளுக்கு உடன்படிக்கை ஒன்று பண்ணி அவங்களோட விருத்த சேதனம் என்ற ஒரு அடையாளத்தை, உடன்படிக்கையின் அடையாளத்தை அவளுடைய சரீரத்திலே வச்சிட்டார். நுனித்தோலை வெட்டி எறிய சொல்கிறாரு. அதுதான் அவளுடைய அடையாளம், சர்க்கம்சிஷன் அப்படிங்கிறது. அவங்க நினைக்கிறாங்க அதுவே அவங்கள பெரிய அந்த சர்க்கம்சிஷனை பண்ணிட்டா அதை அவ்வளோதான், யூஆர் குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை போட்டு பேசுகிறாரு பாருங்கள் 25ஆம் வசனத்துலேருந்து. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் சரியாக தெரியாமல் வந்தீங்கன்னா 3:21 31 வசனம் புரியாது. ஏன்னா வெறும் சர்க்கம்சேஷன் மூலமாகவே நான் ரட்சிக்கப்பட முடியும், ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் தேவனால் அப்படின்னு நம்புனீங்கன்னா அப்புறம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்றது விளங்காது பாருங்கள். அதனால தான் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்புறம் நியாயப்பிரமாணத்துக்கு வர்றாரு. நியாயப்பிரமாணம் அது யூதர்களுக்கு பெரிய இது பாருங்கள். அவங்க நினைக்கிறாங்க நியாயப்பிரமாணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை செய்கிறவன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி வேறு கொடுத்துட்டாரு. அப்போ இதை செஞ்சால் பிழைச்சிக்கலாம், இதை செஞ்சு பிழைச்சிக்கலான்னு அந்த எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. செஞ்சு பிழைச்சிக்கலான்னு நினைக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, நீ செஞ்சியா? 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். சொல்கிறாரு, நீ யூதன் என்று பெயர்பட்டு நியாயப்பிரமாணத்தின் மேல் பெரிய பற்றுதலாக இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையே இருக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு வாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகியும் எண்ணுகிறாயே. உன்னை பற்றி இப்படிலாம் யோசிக்கிற, நீ பெரிய குருடனுக்கு வழிகாட்டின்னு நினைக்கிற. யூதரில் சொல்கிறாரு, இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை இருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது அப்படின்றார். என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, யூதர்கள் தங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் சரியாக புரியவில்லை. பல விதங்களில் அவர்களுக்கு சரியாக புரியலை நியாயப்பிரமாணம். ஒன்று, அந்த பல விதங்களை சொல்கிறேன். ஒன்று, வெறும் நியாயப்பிரமாணம் கையில் இருந்தாலே அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் நினச்சிட்டாங்க. த பொசஷன் ஆஃப் த லா சேவ்டு தம், தே தாட். வெறும் நியாயப்பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டதுனாலே, இப்போ நான் பைபிளை வச்சுருக்கிறதுனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினச்சார். அப்படி ஊர் சட்டம் ஒழுங்கெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு அதெல்லாம் படிச்சிருந்தா கோர்ட்டில் போய் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால விட்டுருவாங்களா? தெரிஞ்சதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சதுபடி நடந்துக்கிட்டோமா அப்படிங்கிறது தான். ரெண்டாவது,
அவங்க நினச்சாங்க, யூதர்கள் என்ன நினச்சாங்க, சட்டத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்னு தங்களை நினச்சிக்கிட்டு எப்படி நினச்சிட்டாங்க, இந்த நியாயப்பிரமாணத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த லா, பெரும்பான்மையான நியாயப்பிரமாணங்களை கரெக்டாக செஞ்சால் போதும். அதாவது 100 மார்க்கில் 35 வாங்கினா நம்ம பாஸ்ன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி 90 மார்க் வாங்கினா போதும், ஒரு 10% அப்படி இப்படி இருக்கலாம், 90% வாங்கினா பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். யாக்கோபு 2:10 சொல்லுகிறது, ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறி ஆயிற்றுன்றார். நியாயப்பிரமாணம் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமான் ஆக்கப்பட முடியாது. ஏன்னா அதோட டிசைனே எப்படின்னா, ஒருத்தன் கூட பாஸ் பண்ணாமல் இருக்கும்படியாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டெஸ்ட் அது. தேவகுமாரனாகி இயேசு மட்டுமே அதில் பாஸ் பண்ணுறார். 100க்கு 100 அப்பழுக்கற்றவனாக அவர் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்கிறார், நிறைவேற்றுகிறார் நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக. வேறு எவரும் இந்த உலகத்தில் நிறைவேற்றினதே கிடையாது. மோசே துவங்கி எத்தனை பேரும் நிறைவேற்றினதே கிடையாது. எல்லாரும் தேவனுக்காக பாவி என்று காட்டுகிறதுக்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, 10 கற்பனை. ஆகவே அதனுடைய டிசைனே எப்படின்னா, எல்லாரும் ஃபெயில் ஆகணும், டு ஃபெயில் எவ்ரி ஒன். இந்த மாதிரி டெஸ்ட்டை உலகத்திலே பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள். இதில் 99% வாங்கினீங்கன்னா ஃபெயிலு, 100க்கு 100 வாங்கினா தான் பாஸு. அது மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணத்தை பற்றி இன்னொரு முக்கிய தவறான எண்ணம் தெரியுமா? என்ன தெரியுமா அவங்களுக்கு? எழுத்தின்படி அதை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. எழுத்தின்படி கரெக்டாக இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை எழுத்தின்படி ஃபாலோ பண்ணாங்க, ரொம்ப கரெக்ட். இத்தனை தடவை உபாசம் இருந்தேன், இத்தனை தடவை இவ்வளோ உப்பு மிளகுல தசமாக கொடுத்தனாக்கும், இத்தனை தடவை ஜெபம் பண்ணனாக்கும், அப்படியாகன்றாங்க. எழுத்தின்படி போகிறாங்க கரெக்டாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க, விபச்சாரம் செய்யலை. களவு செய்யாதிருப்பாங்க, களவு செய்யலை. கொலை செய்யாது, நான் கொலையை செஞ்சதில்லை. கரெக்டாக எழுத்தின்படி கரெக்டாக ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஆனால் ஆவியின்படி அந்த பிரமாணத்தை அவள் நிறைவேற்றவில்லை. they are correct with regard to the letter of the law but not the spirit of the law. எல்லா சட்டங்கள்லேயும் வெறும் லெட்டர் படி இருந்தால் போதாது, அதனுடைய ஸ்பிரிட், அது என்ன அர்த்தம். இப்போ கான்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குது இல்லையா, என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எதை தவிர்க்கும்படியாக, எதிலிருந்து மக்களை காப்பாற்றும்படியாக சொல்லப்பட்டிருக்குது, ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லா அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லா எப்படி இவர் கேட்குற 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில், மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிக்காமல் இருக்கலாமா, களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா, அப்புறம் சொல்கிறார் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா. அங்கே அவன் கேட்டுட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவான், நான் செய்ததே இல்லைப்பா, செஞ்சதே கிடையாது, விபச்சாரம் செய்ததே கிடையாது. ஆனால் இவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீ எண்ணுகிற விதம் தப்பு, நீ லெட்டர் படி செய்யலை, அதாவது எழுத்தின்படி விபச்சாரம் செய்யலை நீ. ஆனால் இயேசு சொன்ன விளக்கத்தை வாசித்துப்பார். ஒரு ஸ்திரீயை ஒருவன் இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில். நீங்கள் செய்யாத வரைக்கும் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை ஒருவன் இச்சையோடு பார்த்தால் அவளோடு அவன் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படிங்கிறார். அப்போ விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமான்றத எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? சரி, நீ செய்யலை, சரி, உள்ளத்தில் நினச்சிருக்கிறியா? உள்ளத்தில் அந்த ஆசை உன்னை வாட்டுதா? உள்ளத்தில் அது வேலை செய்தா உனக்கு? உள்ளத்தில் அந்த பாவம் இருக்குதா உனக்கு? இச்சைங்கிற பாவம் உள்ளே இருக்குதா அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தான் கொலையும். கொலை செய்யலை, யார் எத்தனை பேர் கொலை செஞ்சுருக்குங்க? நம்மெல்லாம் யாரும் கொலை செஞ்சது கிடையாது இல்லையா. அதனால் நம்ம எல்லாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறோம். அதை நான் அதை செய்தது கிடையாது, ஒரு நாளும் ஒருத்தனையும் கொலை செஞ்சது கிடையாது. இயேசு சொல்கிறாரு, உடைய சகோதரனை நீ அவன்கிட்ட கோபமாக முட்டாள்னு சொன்னாலே நரக அக்னிக்கு பாத்திரன்ட்டார். ஐயோ, நரக அக்னியா? சும்மா முட்டாள்னு சொன்னதுக்கா? ஏன்னா இந்த கொலையின் ஆவி அங்கே தான் ஆரம்பிக்குது, இந்த வெறுப்பில் தான் ஆரம்பிக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் த லா, நாட் ஜஸ்ட் த லெட்டர் ஆஃப் த லா. எழுத்தின்படியான நியாயப்பிரமாணம் இல்லை, ஆவியின்படி உள்ள அது என்ன ஒரு நோக்கத்தோடு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் என்னன்னா, இச்சையாது இருப்பாயாக அந்த பிரமாணம், 10வது பிரமாணம். அங்கே தான் பாருங்கள் கோக்கி போட்டாச்சு. 10 கற்பனையில் பார்த்தீங்கன்னா 9 பிரமாணங்களும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரமாணங்கள்? 9 பார்த்தீங்கன்னா இதை செய்ய, இதை செய்யாத,
டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான். இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. தகப்பனின் தாயும் கனம் பண்ணு அப்படின்னு இருக்குது. களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாது. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஆனால் 9வது கற்பனை மட்டும் வித்தியாசமானது. 9வது கற்பனை எப்படி? இச்சியாதிருப்பாயாகன்னுது. அதை பவுல் சொல்கிறாரு. பவுல்லாம் அந்த காலத்தில் பரிசேயனாக இருந்து தன்னை பற்றி ரொம்ப உயர்வாக எண்ணிகிட்டு இருந்தார். எல்லா பரிசேயரை போல். அவங்களுக்கெல்லாம் என்ன, நான் ரொம்ப கரெக்ட், ஏன்னா லெட்டர் படி கரெக்ட். அவங்க இயேசு சொல்கிற வியாக்கியானத்தின்படி இல்லை. அப்படி பார்த்தா எல்லாம் பாவியாக இருப்பான். அது புரியல. அன்றைக்கி பவுலுக்கு அது புரியல. கற்பனையெல்லாம் படித்து அதில் PhD வாங்கினவர் அவர். ஆனால் அது புரியல. இயேசு விளக்கம் தர்றாரு. அதெல்லாம் கிடைச்ச பிறகு சொல்கிறாரு 7ஆம் அதிகாரத்தில் ரோமரில் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. நியாயப்பிரமாணம் தான் எனக்கு பாவம்னா என்னன்னு சொல்லி கொடுத்ததுன்றார். எது? 10 கற்பனை தான் சொல்லி கொடுத்ததுன்றார். எப்படி? இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லலைன்னா இச்சை பாவம்னு எனக்கு தெரியவே தெரியாதே. சொல்லி இருக்குது, அதை படிச்சிருக்கிறாரு. இருந்தால் கூட செயல் வடிவில் தான் யோசிச்சுட்டு இருந்தார். செஞ்சனா இல்லையா அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தார். இந்த 10வது சரியாக விளங்கிய காம போயிட்டாங்க யூதர்கள். அதில் தான் கொக்கி. 9லேயும் பாஸ் ஆகிடுவான் முக்கால்வாசி பேர். ஏன்னா யோகினங்கள்லாம் செய்ய மாட்டான், ஆனால் உள்ளத்தில் வச்சுருப்பான் எல்லாத்தையும். 9 முடிச்சுட்டு 10வது வரும்போது இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்குரிய எதையுமே இச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ எல்லாம் வந்துடுது. அதில் உபச்சாரம், வேச்சித்தனம், களவு, அது இது எல்லாம் வந்துடுது பாருங்கள். அதில் இவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் மட்டும் இச்சையாதிருப்பாயாகன்னு சொல்லலாம். இச்சை பாவம்னு எனக்கு தெரியாமல் போயிடும். எனக்கு ஒரு நாள் திடீர்னு எனக்கு வழங்குச்சு இச்சை பாவம். நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் செஞ்சாதான் பாவம்னு. இச்சித்தாலே பாவம்ன்றது 10வது கற்பனை எனக்கு சரியாக வழங்கி எனக்கு கண்ணு திறந்தப்போ தான் எனக்கு வழங்குச்சு அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்கள். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்ததுனால அவர்களுக்கு அருளப்பட்டிருந்ததுன்னு வாசிக்கிறோம் இல்லையா? 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, அவர்களுக்கு கிடைத்த விசேஷித்த மேன்மைன்னு வாசிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய வாக்கியங்கள்னால் பழைய ஏற்பாடு சொல்லியிருக்குது. அது ஒப்புவிக்கப்பட்டது, அவங்க கையில் கொடுத்துருந்தார். அதை அவ்வளவு இன்ஃபர்மேஷன், அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு இது, அதுவே விசேஷித்த மேன்மையாமே. அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்ததா? யூதர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அது ஆமாம், புரஜாதியானுக்கு தெரியாதாலும் இவங்களுக்கு தெரிஞ்சுது. அவங்களுக்கு கொடுக்கப்படலையே, இவங்களுக்கு தானே கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த இந்த பாவ சுவாபம் இவர்களுக்கு வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து பயன் பெறாதபடிக்கு அவர்களை தடுத்து விட்டது. ஏன்னா உள்ள பாவம், அதனால் பயன்பெற முடியல. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் அப்புறம் கடைசியாக இங்கே வர. இப்போ பாருங்கள் 20ஆம் வசனம் இப்போ ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் விளக்குறேன்னா, இதெல்லாம் படித்தோம் ஏற்கனவே, அதை இன்னொரு விதத்தில் அப்படியே விளக்கி கொண்டாடுறேன். ஏன்னா 20ஆம் வசனத்திலேருந்து இப்போது அங்கேருந்து தான் நம்ம லான்ச் பண்ணணும். 21ஆம் வசனத்துக்குள்ள 20ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்கள். என்னவா? பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. கொஞ்சம் விளக்குறேன் பாருங்கள். அதாவது நியாயப்பிரமாணம் தங்களுக்கு இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு காரியம். அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவு தங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்றது கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது. நியாயப்பிரமாணம் நல்லா ஒருத்தனுக்கு விளங்குச்சுன்னா, இவ்வளோ நாள் நம்ம படித்தோமே, அதுலேருந்து என்ன விளங்குது? 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம் இல்லையா? அதில் என்ன விளங்குது? ஒருத்தனுக்கு உண்மையாக நியாயப்பிரமாணம் என்னென்னு விளங்குச்சுன்னா, எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னு விளங்குச்சுன்னா, அவன் வாய் அடைக்கப்பட்டவனாகி விடுவான். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தான் யார் தெரியுமா? வாய் அடைக்கப்பட்டவன். இன்னும் அவளோடன்னு பேசிட்டு இருந்தான் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. இன்னும் நான் யார் தெரியுமா, எந்த கோத்திரத்திலேருந்து வந்து தெரியுமா, எந்த ஜாதியில் பிறந்தது தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, நான் எத்தனாவது தலைமுறை கிறிஸ்தவன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய யோகியன் தெரியுமா, நான் எந்த தப்பும் பண்ணாததே கிடையாது தெரியுமா, கடவுள் அறிவார் தெரியுமா, அப்படி பேசுகிறாள் பார்த்துருக்கீங்களா? அவன் உண்மையான கிறிஸ்தவனே கிடையாது. நான் அவங்களுக்கு காமிச்சேன் போன வாரம்.
உண்மையான கிறிஸ்தவன் யார்? அந்த லோடன்னு பேசுகிற வாயை மூடிக்கிறான். ஐயோ, நான் சொன்னது தப்பு, நான் அறியாது தெரியாதெல்லாம் பேசி புலம்பிட்டேன், இப்போ தான் எனக்கு விளங்குது, இப்போ தான் எனக்கு விளங்குது நான் பாவின்னு. ஆமாம், நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ தான் நான் உணர்கிறேன், நான் பாவி என்பதை உணர்கிறேன். தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்னை பாவி என்று தீர்க்கிறது. நியாயப்பிரமாணம் அதான் பண்ணுது, வாய் அடைச்சி போகும்படியாக பண்ணுது. அதான் 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு. அதுக்காக தான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் என்றார் 19ஆம் வசனத்தில். நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம், அதாவது பழைய ஏற்பாடெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்தவர்கள் யூதர்கள், அவர்களுக்கு சொல்லுது. ஏன்? வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படியாக. இவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு நியாயப்பிரமாணத்தை. புறஜாதியானுக்கு நியாயப்பிரமாணம் இல்லைன்றோம், ஆனால் உண்மையாகவே இருக்குது. எங்கே இருக்குது? மனசாட்சியில் இருக்குது. அவனுக்கு தெரியும் கொலை தப்புன்னு தெரியும், பொய் தப்புன்னு தெரியும், விபச்சாரம் தப்புன்னு தெரியும். அவனுக்கு யாரும் பைபிள் படிக்க வேண்டியதில்லை. உள்ள மனுஷனுக்கு மனசாட்சி ஒன்று வச்சுட்டாரு, அவனுக்கு அங்கே க்ளீனாக இருக்குது. இவனுக்கு கல் எழுதி கொடுத்துட்டாரு, அவனுக்கு உள்ளே வச்சிட்டார். ஆனால் அவர்களுக்கு இன்னும் புரியல. அப்போ அந்த புரியாதவர்களாம் என்ன சொல்கிறாங்க? நான் யோகியனாக்கும், நான் இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும் அப்படிங்கிற தங்களுடைய நீதியை குறித்து, தங்களுடைய நியாயத்தை குறித்து, தாங்கள் எப்படி உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்பதை பேசி கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் விளங்கிடுச்சுன்னா ஒரு மனுஷனை வாயை அடைக்க பண்ணிவிடும். வாய் அது அடைக்க பண்ணிவிடும். எல்லாரும் தேவ மகிமை ஏற்று போனார்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்று போனார்கள் என்கிறத நியாயப்பிரமாணம் நிரூபித்து காட்டுகிறது. நியாயப்பிரமாணம் எல்லாரையும் பாவியா ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குகிறது, எல்லாரையும் குற்றம் சாட்டுகிறது. ஒருவன் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுங்கிறத திட்டவட்டமாக இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். அடுத்த வசனத்தில் பாருங்கள், 20ஆம் வசனம் பாருங்கள். எந்த மனுஷனும், 2வது பகுதி 20ஆம் வசனத்தில் பிற்பகுதி, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் தேவன் முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அப்போ ஒன்று சொல்லிடுறேன், நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்படலைங்கிறது அவ்வளோ க்ளீனாக சொல்லிடுச்சு. எது கொடுக்கப்படலை? எவனையும் நீதிமானாக ஆக்குவதற்காக கொடுக்கப்படவே இல்லை. 10 கற்பனை கொடுத்துட்டு இதெல்லாம் செஞ்சு நான் நீதிமான் அப்படின்றதுனால யாராவது நீதிமான் ஆகிட முடியும் இல்லை. சேலஞ்ச் அது. ஏன்னா அவன் செய்ய பார்த்தா தான் இவனால் செய்ய முடியாதுன்னு விளங்கும். அதனால தான் அந்த ரிச் யங் ரூலர் இயேசுட்ட வந்து கேட்கும்போது சொல்கிறாரு, 10 கற்பனைகள் சொல்கிறதெல்லாம் செய்யின்றார். அவர் சொல்ல, சிறு வயது முதல் நான் செய்து கொண்டு வர்றேன்றார். அவன் நினச்சிருக்கான் கரெக்டாக செஞ்சுட்டேன், எனக்கு என்ன குறை, உன்னிடத்துல ஒரு குறை உண்டுன்றாரு. உள்ளது எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து என்னை பின்பற்றுன்றாரு. துக்கத்தோடு போயிட்டான் அவன். ஏன்னா அந்த பண ஆசை அவனுக்குள்ளே இருக்குது, இச்சை அவனுக்குள்ளே இருக்குது. கடவுளை காட்டிலும் தன்னுடைய பணத்தை அவன் விரும்புகிறான். நிரூபிச்சிட்டார் பாருங்க. எல்லாரும் வாயடைக்கப்படுகிறார்கள். அப்போ நியாயப்பிரமாணம் எவனையும் நீதிமானாக்க முடியவே முடியாது. அது திட்டவட்டம். அது கிளீனாக 20ஆம் வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. ரோமர் 8:3 எப்படி சொல்லியிருக்கு? அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம். நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தினுடைய வீக்னஸ் என்னன்னா, நியாயப்பிரமாணம் நல்லது. 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமரில் பவுல் சொல்கிறாரு, ஐயோ நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, இப்போது நியாயப்பிரமாணம் நல்லது, ஏன்னா கடவுள் கொடுத்த பிரமாணம் வச்சே, அது எப்படி கெட்டதாக இருக்கும், அதில் எப்படி குறை இருக்க முடியும்? அது நல்லது. எங்கே குறை இருக்குதுன்னா எனக்குள்ள, என் மாம்சத்தில் இந்த பாவம் என்கிற காரியம் குடிகொண்டிருக்கிறது. இந்த மாம்சத்தில் வாழுகிற நான் பாவத்தினால் பிடிபட்டிருக்கிறேன், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், இந்த பாவம் என்னை ஆளுகிறது. அதுதான் பிரச்சனை. மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தை எவனும் நிறைவேற்ற முடியாது, ஏன்னா மாம்ச பலவீனம் இருக்குது. மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, மாம்சத்தினால நியாயப்பிரமாணம் பலவீனமாக இருந்தது இல்லையா, எவனும் செய்ய முடியல. ஆகவே எவனையும் ரட்சிக்க முடியல. அந்த நியாயப்பிரமாணம் எவனையும் ரட்சிக்க முடியல. அது செய்யக்கூடாததை
தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது செய்யக்கூடாத சிலுவை செஞ்சிருச்சு, இயேசு செஞ்சிட்டார். மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் அதை செய்ய முடியல. எதை செய்ய முடியல? ரட்சிக்க முடியல. தேவனுக்கு முன்னால் கூட நிறுத்த முடியல குற்றமற்றவர்களாக. எது நம்மளை தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிறுத்துது? பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்ன அருமையான வசனம் பாருங்க, பிரமாதமான ஒரு வசனம். எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னா, இன்னொரு காரணம் வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தினால தான் பாவத்தை அறிகிற அறிவே எனக்கு உண்டாச்சு அப்படின்றார். 20ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் வசனம் சொல்லுது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால். எப்படி பாவத்தை அறிகிற அறிவு? நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும் பாவத்தை அறிகிற அறிவு வரலன்றார். அப்போ மோசேயின் மூலமாக அந்த 10 கற்பனை கொடுத்த போது எதுக்காக கொடுத்தாரு? பாவத்தை அறிகிற அறிவு வர்றதுக்காக கொடுத்தாரு, ஒழிய பாவத்திலேருந்து ரட்சிக்கிறதுக்காக கொடுக்கல. பாவம் எவ்வளோ பொல்லாததுன்ற காட்டுறதுக்காக, பாவத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ரோமரில், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. ஜனங்க இதை வாசித்துட்டு ஐயோ அப்படிம்பாங்க. மீறுதல் பெருகும்படியாக வந்ததா? நம்மளை ரட்சிக்கப்படுறதுக்காக வந்து நினச்சேன், இதை கொடுத்தாரு, இதன்படி செஞ்சால் நம்ம ரட்சிக்கப்படலாம்னு நினச்சேன். தேவன் ஏற்றுக்கொள்வார் நம்மளை, இது ஒரு லா, இதை ஃபாலோ பண்ணால் நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம்னு நினச்சேன். இல்லையே, அதுக்காக கொடுக்கப்படல. மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன? மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணம் வந்ததுனால பாவம் பெருகுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியாயப்பிரமாணத்தை பற்றிய அறிவு நான் பாவி என்கிற உணர்வை எனக்குள்ள அதிகமாக்குகிறது. எவ்வளோ பெரிய பாவிங்கிறத நான் காண முடிகிறது. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, ஆனால் பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டு. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகு. என்ன சொல்ல வர்றாரு? நியாயப்பிரமாணத்தை எடுத்து கொடுத்தாரு, பாவத்திலேருந்து என்னை மீட்கும்படியாக கொடுக்கல. நியாயப்பிரமாணத்தை நான் குற்றவாளி என்பதை எனக்கு காட்டும்படியாக, அறிவூட்டும்படியாக, அதை பெருசுப்படுத்தி காட்டும்படியாக, நியாயப்பிரமாணத்தை எவ்வளோ ஆழமாக அறிஞ்சிக்கிறேனோ அவ்வளவு ஆழமாக என்னுடைய பாவத்தையும் என்னுடைய தகுதியின்மையும் நான் புரிந்து கொள்ளும்படியாக அது கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்தோம் அதோடு விட்டுறல ஆண்டவர், நீ தகுதியில் லாயக்கில்லைன்னு சொல்லி விட்டுறல. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், நியாயப்பிரமாணம் வந்து என்னை பாவின்னு சொல்லுது. கிருபை வந்து இந்த இப்பேற்பட்ட பாவி, எவ்வளவு கோர பாவ நிலையில் இருக்கிற என்னை மீட்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு தயவை கடவுள் எப்படி தர்றாருங்கிறது தேவ கிருபை எனக்கு வெளிப்படுத்துகிறது. 7ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு எதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பெலன் செய்தது. நியாயப்பிரமாணம் energized our sinful life. When we were in the flesh, the motions of sin which were by the law. என்ன அர்த்தம்? Sin was energized by the law and worked in our members to bring forth fruit unto death. கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பெலன் செய்தது. மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும்படியாக. அப்போ நியாயப்பிரமாணம் நல்லது. ஆனால் அந்த நல்ல நியாயப்பிரமாணமே நம்முடைய இந்த மாம்சத்து நிமித்தமாக அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவ இச்சைகள் உண்டாகிறது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? அவ்வளவு ஒரு மோசமான பாவ நிலையில் நாம் இருந்தோம். பாவத்தை குறித்து நம்ம எச்சரிக்கும்படியாக, அதை குறித்து ஒரு அறிவை ஊட்டும்படியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது.
ஆனால் அதுவே நம்ம பாவம் செய்யவும் தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் நல்லதுக்காக கொடுத்தாரு, நம்ம எச்சரிக்கிறதுக்காக கொடுத்தாரு, ஆனால் அது பாவம் செய்யும்படியாக நமக்கு உள்ள ஒரு எனர்ஜியை உண்டாக்குதுன்றார். அதனால தான் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ரோமர் 7:7, ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாது இருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. என்னைக்கு இச்சையாதிருப்பாயாக என்ற பிரமாணம் விளங்குச்சோ அப்போ தான் எனக்கு இச்சை பாவம்னு விளங்குச்சு. இச்சை பாவம்னு விளங்கின உடனே ஐயோ அப்போ தான் நான் உணர்ந்தேன், எவனுமே யோக்கியம் கிடையாது, எல்லாரும் பாவி. ஏன்னா செய்யாதவன் இருப்பான் நிறைய பேர், ஆனால் இச்சையாதவன் எவனுமே கிடையாது உலகத்தில் அப்படின்றாரு. இன்னொரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் இது என்னென்னா 7:13, ரோமர் 7:13 சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. இப்போ கவனிங்க, பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படியாகவும் அப்படி ஆயிற்று. பயங்கரமாக பேசுகிறார் பாருங்க. சொல்கிறாரு, பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாக ஆகும்படிக்கும். உடனே என்ன அர்த்தம்? எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதான்? நியாயப்பிரமாணம் வந்த பிறகு பாவம் மிகப்பெரிய கோரமான பாவமாக தெரியுது எனக்கு. நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை அறிகிற அறிவு இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லைன்னா அந்த பாவம் பெருசாக தெரியல. நியாயப்பிரமாணம் வந்ததுனால இப்போ அந்த பாவம் ரொம்ப பெருசாக தெரியுது. இட் ஷோஸ் இட்ஸ் எக்ஸீடிங் சின்ஃபுல் கேரக்டர். பாவம், மனுஷனுடைய பாவம் அவ்வளோ ஆழமானதாக இருக்கிறது. மனுஷனுக்கு உதவ வேண்டிய அந்த நியாயப்பிரமாணம் அவனுடைய பாவ சுவாபத்து நிமித்தமாக, மாம்சத்து நிமித்தமாக அவன் இன்னும் மோசமான பாவியாக்குது, பாவத்துக்குள்ளே நடத்துகிறது. அது மரணத்தை பிறப்பிக்கிறது. என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, அது எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு எனக்கு சுட்டி காட்டும்படியாக மட்டுமல்ல, விளக்கி சொல்லும்படியாக மட்டுமல்ல, அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய கொடூர குணமெல்லாம் ஒளிந்து கொண்டிருக்குது பாருங்கள். அதையெல்லாம் வெளியே கொண்டு எவ்வளவு கோரமானது இது அப்படின்னு எனக்கு விளங்க ஆரம்பிக்குது. ஏன்? தேவன் கொடுத்த பிரமாணம், என்னை எச்சரிக்கும்படியாக கொடுத்த பிரமாணம். ஆனால் எனக்குள்ள மோசமான இந்த குணம் இருக்கிறபடினால, உள்ள தீய பாவ குணம் இருக்கிறதுனால, அந்த கற்பனையின் மூலமாக எனக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு எனர்ஜியும் உண்டாகிறது. அப்போன்னா அந்த பாவம் எவ்வளோ பொல்லாதது பாருங்கள். கடவுளுடைய கற்பனையே எடுத்து பாவத்தை பிறப்பிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குணம் இந்த பாவத்திலே இருக்கிறதுன்றாரு. அதாவது நியாயப்பிரமாணம் எடுத்து காட்டுவது போல பாவத்தின் ஆழத்தை, கொடூரத்தை, அது எவ்வளோ மோசமானது என்பதை வேறு எதுவும் எடுத்து காட்ட முடியாது. ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மையான அர்த்தம் புரிஞ்சிட்டா அவன் எவ்வளவு மோசமான பாவிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும், எவ்வளோ பெரிய தேவையில்லாமல் இருக்கிறாங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ மனுஷனை ரட்சிக்கும்படியாக நியாயப்பிரமாணம் ஒரு காலம் கொடுக்கப்படவில்லை. நம்ம பாவி என்று உணர்த்தி நம்மகிட்ட எந்த தகுதி இல்லை என்பதை நமக்கு காமிச்சு பெரிய சிக்கலில் இருக்கிறோம். நம்ம கோரமான ஒரு குணம் நம்ம அழுத்தி கொண்டிருக்கிறது, கட்டி வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இரட்சகரை தேடி வரும்படியாக, இரட்சகரை நாடும்படியாக, நம்மை நடத்தும்படியாக கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமாணம். அதுதான் அல்டிமேட் கோல். ஒரு மனுஷன் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாதுங்கிறத காட்டுறதுக்காக தான். அதுதான் அப்படி சொல்கிறாரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அப்போ நியாயப்பிரமாணம் வெறும் பாவத்தை அறிகிற அறிவு, நான் பாவிங்கிறத சொல்லணுமே ஒழிய, பாவம் எவ்வளோ மோசமானதுன்னு சொல்லுமே ஒழிய, அது எவ்வளோ கொடூரமானது என்பது சொல்ல முடிய, என்னை உணர்த்துமே ஒழிய, பாவி என்பதை காட்டும் ஒழிய,
எனக்கு ஒரு ரட்சகர் தேவைங்கிறத உணர்த்தி அவர்கிட்ட கொண்டு வருமே ஒழிய என்னை ரட்சிக்காது. தேவன்கிட்ட கொண்டு வந்து என்ன விடும். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட இன்றைக்கி நிறைய பேர் நியாயப்பிரமாணம் ரட்சிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. நியாயப்பிரமாணம் ரட்சிக்கிறது. நியாயப்பிரமாணம் இயேசுவண்டை கொண்டு வருகிறது. நான் பாவி என்பதை உணரச் செய்து இயேசுவண்டை கொண்டு வருகிறது. இயேசுவை பார்க்கும்போது, சிலுவையை பார்க்கும்போது, அங்கே என்ன நடந்தது பார்க்கும்போது, நான் அதை விசுவாசிக்கும் போது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை நிறைவேறுகிறது. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆழமான சத்தியங்களை ஆழமாய் சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்தபடி ஆழமுக்கு ஸ்தோத்திரம். மக்களை ஆசீர்வதித்தலும் ஆழமாய் சிந்தித்து பார்க்க, இதில் மகிழ, உம்மை துதிக்க, எப்பேற்பட்ட பாவத்திலிருந்து எங்களை மீட்டிருக்கிறீர், எப்பேற்பட்ட உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீர் என்பதை கண்டு உமக்கு நன்றியாக இருக்க, இன்னும் அதிகமாக உம்மை அண்டிக்கொள்ள, உம்முடைய கிருபையை மேன்மை பாராட்ட, சிலுவையை மேன்மை பாராட்ட எங்கள் கிருபை செய்வீராக. உமக்காக வாழ இன்னும் ஆழமான ஒரு உணர்வை எங்களுக்குள்ளே உண்டாக்குவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.